சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே தலைவலி இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுவும் தலைவலி தாங்க முடியாத தலைவலியாக இருந்துகிட்டே இருக்கும். சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதய துடிப்பில் வந்து மாற்றம் தெரியும். எனி டைம் பார்த்தீங்கன்னா ஒரு படபடப்பாகவே இருப்பாங்க. அவங்களுக்குலாம் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்குன்றது ரொம்பவே அர்த்தம். யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் ரொம்ப குறைவாக இருக்கும், முக்கியமாக பார்த்தீங்கன்னா நைட்டு ஒழுங்காகவே தூங்க மாட்டாங்க, படுத்துட்டு இருப்பாங்க. அதர்வைஸ் நிறைய சிந்தனைகள், யோசனைகள், அதிகப்படியாக பயம். இப்போ நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹீமோகுளோபின் அளவில் மாற்றம் இருக்குன்றது அர்த்தம். பொதுவாகவே ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபினோட அளவு வந்து ஒரு 14லிருந்து 17 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல். பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 12லிருந்து 15 வரைக்கும் கண்டிப்பாக இருக்கணும். ஹீமோகுளோபின் 5க்கு குறைவாக போச்சு அப்படின்னாலே ஹார்ட் அட்டாக் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ அதை அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படின்றத நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. மாபெரும் இலவச மருத்துவ முகாம்ல கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.